ரயில்வே ட்ராக்கில் வித்தியாசமான பல மிஷின்கள் வேலை செய்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதில் யூனிமேட்டு, டியோமேட்டிக், ஓஎம்எஸ் அப்படின்லாம் எழுதியிருக்கோம். யூனிமேட்டில் பலவிதமான யூனிமேட்டுகள் இருக்குது. டியோமேட்டிக் கார்களையும் பலவிதமான டியோமேட்டிக் கார்கள் இருக்குது. யூனிமேட் கார்களில் எத்தனை சீரியஸ் இருக்குது, என்ன வேரியன்ட் இருக்குது, அது எப்படி ஒர்க் பண்ணும், அதனுடைய அட்வான்டேஜஸ் என்னங்கிறது விரிவாக பார்ப்போம். யூனிவர்சல் மிஷின் ஃபார் டாம்பிங்கிறது தான் யூனிமேட்டுன்னு அழைக்கிறாங்க. ட்ரெயின் அழுங்காமல் குழுங்காமல் ட்ராக்கில் போகிறதுக்கு இந்த ஜல்லிக்கற்கள் தான் மெயினான காரணம். இந்த ஜல்லிக்கற்கள் ட்ரெயின்கள் தொடர்ந்து ட்ராக்கில் போக போக ஜல்லிக்கற்கள் லூஸ் பேக்கிங் ஆகிடும், சிதறி போயிடும். அதை பேக் பண்ணுறது தான் டாம்பிங்னு சொல்கிறது. இந்த பணியை தான் யூனிமேட் கார்கள் செய்யுது. ஒரு கம்பெனியோட பெட்ரோல் காரோ இல்லை டீசல் காரோ வாங்கினோம்னா ஒவ்வொரு டைப்லேயுமே நிறைய வேரியண்ட்டுகள் இருக்கும். பேஸ் மாடலுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, பட்ஜெட் மாடலுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அது மாதிரி டாப் அண்ட் மாடலுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ஆட்டோமேட்டிக் மாடலுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. யூனிமேட் கார்களுக்கு அந்த மாதிரி கோடிங் நம்பர் கொடுக்குறாங்க. யூனிமேட் கார்களில் கடைசியாக 4S 8S அப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மிஷின் ஒரே நேரத்தில் எத்தனை ஸ்லீப்பர்களை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இதை குறிப்பிட்டிருக்காங்க. 4Sனா அதே டயத்தில் 4 ஸ்லீப்பர் ஹேண்டில் பண்ணும். யூனிமேட் கார்களுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக இது மாதிரி கோடிங் கொடுக்குறாங்க. யூனிமேட் கார்களில் ரயில்களை தூக்கக்கூடிய பக்கவாட்டு வீல்ஸ் இதுதான் அப்படியே கிளிப்பு மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே தூக்கும் ரயில்களை. இதுதான் 2 தண்டவாளங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை அளக்கிறது, கேஜ் பார்க்கறதுன்னு சொல்கிறது. ஒரு காலத்தில் இந்த மாதிரி ட்ராக் மெயின்டெனன்ஸ் மிஷின்களை இந்தியா இறக்குமதி பண்ணிட்டு இருந்தது. ஸ்வீடனு, ஜெர்மனு, ஆஸ்திரியா போன்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவிலே பிளாசர் இந்தியா நிறுவனம் இந்த மாதிரியான மிஷின்கள் தயாரிக்க ஆரம்பித்த பிறகு இறக்குமதி பண்ணுறதை கைவிட்டுட்டாங்க. பிளாசர் இந்தியா நிறுவனம் பலவிதமான யூனிமேட்டிக், டியோமேட்டிக் கார்களை மேனுஃபேக்சர் பண்ணுது. இந்த நிறுவனம் ஹரியானாவில் இருக்குது. ஹார்லிக்ஸோ போன்விட்டாவோ ரீஃபில் பேக் வாங்கி ஒரு பாட்டிலில் கொட்டுறோம். பாட்டில் நிரம்பிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், உடனே பாட்டில் 2 ஆட்டுவோம், 2 ஷேக் பண்ணுவோம். அது ஒரே கொஞ்சம் கேப் கிடைக்கும், அதில் மறுபடியும் கொட்டுவோம். சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ஜல்லிக்கற்கள் பேக்கிங்க்கு இந்த மிஷின் இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பாட்டிலில் இடம் இல்லைன்னா பாட்டில் மேலே லேசாக தூக்கி கீழே தட்டுவோம் 2 தடவை. அதே மாதிரி இது ஸ்லீப்பர்களையும் ரயில்களையும் மேலே தூக்கி கீழே வைக்குது. அந்த நேரத்தில் யூனிமேட்டிக், டியோமேட்டிக் கார்களுடைய கைகள் ஜல்லிக்கற்களை குத்தி வைப்ரேஷன் ஏற்படுத்துது. ஜல்லிக்கற்களுக்கு இடையில் இருக்கிற கேப்பு குறைய ஆரம்பிச்சிருது. லூஸ் பேக்கிங், டைட் பேக்கிங் ஆகிடுது. எப்படி பாட்டிலில் போன்விட்டா, ஹார்லிக்ஸ் டைட் பேக்கிங் ஆகுதோ அதே மாதிரி ஜல்லிக்கற்களும் டைட் பேக்கிங் ஆகிடுது. நம்ம எப்படி கேஷுவலாக செய்கிறோமோ அதை மாதிரி ட்ராக்கில் அதை செய்ய முடியாது. ட்ராக்கில் ஒரு ஸ்லீப்பருக்கு இன்னொரு ஸ்லீப்பர்களுக்கு உள்ள இடைவெளியில் தான் அந்த கைகள் உள்ளே போய்ட்டு வெளியில் வரணும். அதே டயத்தில் எல்லா கைகளும் உள்ளே போய்ட்டு வர மாதிரி கரெக்ட் பொசிஷன் இருக்கணும். வெளியில் இருக்கிற சூப்பர்வைசர்ஸ் இதை தான் மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க சைகை காமிக்கிறது கேபினில் இருக்கவங்களுக்கு தெரியும். சூப்பர்வைசர்கள் காமிக்கிற சைகை அவங்களுக்கு துல்லியமாக தெரியும். ஏன்னா கேமராக்கள் பொருத்தியிருக்கிறாங்க அந்த மிஷினில். இந்த மிஷின்கள் ஹேண்டில் ஆப்ரேட் பண்ணுறது கூட அவங்களுக்கு விஷுவலாக தெரியும் கேபினில். இந்த வேரியண்ட் டாம்பிங் மிஷின் பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்லேயும் வேலை செய்யும். ட்ராக் பிரிகிறத பார்த்துருப்போம். இந்த ட்ராக் பிரிகிற இடங்களில் பக்கத்து ட்ராக்கினுடைய ரயில்களையும் இது சேர்த்து தூக்கும். பக்கத்து ட்ராக்குக்கு கை நீண்டு டாம்பிங் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த யூனிமேட் கார்கள் பக்கத்து ட்ராக்குகளையும் டாம்பிங் பண்ணக்கூடிய யூனிமேட் கார்கள். யூனிமேட் கார்களில் முன்னாடி 07, 08, 09 குறிப்பிட்டிருப்பாங்க. இது சீரியஸை குறிக்கும். 7th சீரியஸ், 8th சீரியஸ், 9th சீரியஸ்னு. 7th சீரியஸ் யூனிமேட் கார்கள் 1984ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க. 8th சீரியஸ் 1989ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க. 7th சீரியல் மணிக்கு 50 km ஸ்பீடில் போகும். 8th சீரியல் மணிக்கு 60 km ஸ்பீடு வரைக்கும் போகும். 7th சீரியலில் 2 டாம்பிங் யூனிட் இருக்கும். ஒரு பக்கம் யூனிட்டில் 4 கைகள் இருக்கும். அதில் 2 கைகள் வெளியில் இருக்கும், 2 கைகள் உள்ளே இருக்கும். 8th சீரியஸ் பேக்கிங் மிஷினுக்கு 1 மணி நேரம் தேவைப்பட்டால் 7th சீரியஸ் பேக்கிங் மிஷினுக்கு 1.5 மணி நேரம் தேவைப்படும். அது ஓல்டு டைப் டாம்பிங் மிஷின் இப்போ புழக்கத்தில் இல்லை. இந்தியாவில் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது 8th சீரியஸ் டாம்பிங் மிஷின்கள் தான். ஜல்லிக்கற்களை குத்தி உள்ளே செல்கிற டாம்பிங் கைகள் உள்ளுக்குள்ளே 15 டிகிரி வரைக்கும் திரும்பும். வெளியில் 85 டிகிரி வரைக்கும் திரும்பக்கூடியது. ட்ராக்கிங்க்கு கீழே இருக்க ஜல்லிக்கற்களை மேனுவலாக க்ளீன் பண்ணி மேனுவலாகவே பேக்கிங் பண்ணுறதா இருந்தால் 21 நாட்கள் ஆகும். இது பழைய பேக்கிங் மெத்தடு. இந்தியன் ரயில்வேல மிச்சம் மீதி இருக்கிற மீட்டர் கேஜ், நேரோ கேஜ் பாதைகளில் இப்போயும் அந்த மெத்தடுகளை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ட்ராக்கில் உள்ள பேலஸ்டுகளை மேனுவலாக லேபர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினை வச்சு பேக் பண்ணுறாங்கன்னா 10வது நாள் செக்ஷன் ஸ்பீடில் ட்ரெயின் விட முடியும். ஜல்லிக்கற்கள் சுத்தம் பண்ணுறதுக்கும் மிஷின் வச்சுக்கிறாங்க, பேலஸ்ட் கிளீனிங் மிஷினு. பேலஸ்ட் பேக் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பேக்கிங் மிஷின் வச்சுக்கிறாங்கன்னா 8th டேலே செக்ஷன் ஸ்பீடில் ட்ரெயின் விட முடியும். பேலஸ்ட் கிளீனிங்கு, பேக்கிங்கு எல்லாமே மிஷின்கள் வச்சு செஞ்சால் ஒர்க்கு சீக்கிரமாக முடிஞ்சிடுது. ட்ரெயின்களுக்கு வேக கட்டுப்பாடு ரொம்ப நாட்களுக்கு விதிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. அதனால தான் ரயில்வே மிஷின்களை விரும்புது. ஒரு பழைய ட்ராக்கில் பேலஸ்ட் மிஷின் பேக்கிங் ஒர்க் நடக்குதுன்னா அந்த ட்ராக்கில் பேலஸ்ட் பேக்கிங் மிஷின் மினிமம் 3 டைம்ஸ் ஒர்க் பண்ணணும். லேபர் வச்சு மேனுவலாக க்ளீன் பண்ணி பேக்கிங் பண்ணுறாங்கன்னா 2வது நாள், 6வது நாள், 9வது நாள் 3 நாட்கள் ஒர்க் பண்ணணும்.
மிஷினை வச்சு பேலஸ்ட் க்ளீன் பண்ணி மிஷினை வச்சே பேக்கிங் பண்ணுறாங்கன்னா இந்த மிஷின் வந்து 2வது நாள் 4வது நாள் 6வது நாள் 3 நாட்கள் புக் பண்ணோம். இனிமேட் கார்களில் MFIன்னு போட்டிருந்தோம்னா மல்டி பர்பஸ் ஸ்டாம்பிங் மிஷின்னு குறிப்பிட்றதுக்கு தான் MFIன்னு போடுறாங்க. நார்மலாக பிளைன் ட்ராக்கு, பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்கில் உள்ள ட்ராக்கு 2 இடங்கள்லையுமே பேலஸ்ட் பேக்கிங் ஒர்க்கை பார்க்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது MFI மிஷின், அதனால தான் இது பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்கிட்டையும் வேலை செய்யுது. இனிமேட் கார்கள் எல்லாமே டீசலில் இயங்குறது தான். இனிமேட் 8th சீரீஸினுடைய ஹார்ஸ் பவர் வந்து 320 தொடங்கி 420 வரைக்கும் இருக்கும். வேரியண்ட்டுக்கு தகுந்தாப்பில் அந்த ஹார்ஸ் பவர் இருக்குது. 9th சீரீஸ் இனிமேட் கார்களுடைய ஹார்ஸ் பவர் வந்து 500 ரேஞ்சில் இருக்கும். 500, 504, 505, 510, 515 அந்த ரேஞ்சில் இருக்கும். 9th சீரீஸ் இனிமேட் காருங்கிறது ஒரு டாப் மாடல் கார் போல் டச் ஸ்க்ரீன் தான் ஹேண்ட்லிங் பூரா. ஆட்டோமேட்டிக் கார் மாதிரி தான் அது. இதுக்கு சைடு சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் தேவையில்லை. சைடு வியூ மிரர்லாம் அதிலே இருக்கும். இடத்துக்கு தகுந்தாப்புல அதுவே ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணி செயல்பட ஆரம்பிச்சிடும். 9th சீரியஸ் பேலஸ்ட் மிஷினும் பிளாசர் நிறுவனத்தோடது தான். ஒரு இனிமேட் கார் ஒரு பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்கில் வந்து முழுமையாக பேக்கிங் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கும். 8th சீரியஸ் இனிமேட் கார்களில் இனிமேட் கம்பேக்ட் தான் 2000லேருந்து 2008 வரைக்கும் தயாரித்தாங்க. 2009லேருந்து தான் யூனிமேட் SH MFI எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. 2016 வரைக்குமே இது இருந்தது. அதுக்கு பிறகு தான் யூனிமேட்டில் ஸ்பிளிட் ஹெட் MFI எல்லாம் வந்தது. இப்போல்லாம் யூனிமேட் கார்களில் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் மென்ஷன் பண்ணுறாங்க. இது 2022 தயாரித்த யூனிமேட் காரு. இப்போ புதுசாக வர யூனிமேட் கார்கள் எல்லாம் 2 டன் கெப்பாசிட்டி கிரேன் உள்ள ஒரு ட்ரெய்லர் இருக்கும். அது 6.5 மீட்டர் லென்த் உள்ள ரயில்கள் வரைக்கும் தூக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த லேட்டஸ்ட்டு கிரேன் டைப்பு உள்ள யூனிமேட் கார் தான். சில யூனிமேட் கார்களில் வந்து MFIக்கு முதல்ல MPTன்னு போட்டிருக்கோம். MPTனாலும் மல்டி பர்பஸ் ஸ்டாம்பிங் தான். யூனிமேட் கார்களுடைய ஒர்க்கிங் டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் தான். யூனிமேட் MPTன்னு லேட்டஸ்ட்டாக வர கார்களில் மட்டும்தான் ஃபார்வர்டு டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதிலே பழைய MPTகள்லாம் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் தான். யூனிமேட் 8th சீரியஸுக்கு 2 ஆப்ரேட்டர்கள் தேவை. இதை தவிர யூனிமேட் ஒர்க் அசிஸ்டன்ஸுக்கு 12 பேர் தேவைப்படுவாங்க. யூனிமேட்டில் 3 கேபின்கள் இருக்கும். MPTன்னு போட்டு இருந்துச்சுன்னா 2 கேபின்கள் தான் இருக்கும். நியூ டைப் MPTக்கும் யூனிமேட் 9th சீரியஸுகளுக்கும் 1 ஆப்ரேட்டர் தான். 8th சீரியஸ் யூனிமேட் 275 வந்து மேக்ஸிமம் 100 km/h வரைக்கும் போகும். இந்த வேரியண்ட் தான் இந்தியாவோட ஹை ஸ்பீடு யூனிமேட் காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக வர யூனிமேட் கார்களில் ட்ரெய்லர் இருக்கும், அதில் ஒரு கிரேன் இருக்குன்னு சொன்னேன். இது லேட்டஸ்ட் யூனிமேட் காரு. இதில் இருக்கிற ட்ரெய்லர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதில் கிரேன் ஒன்று இருக்கும் பாருங்கள் பின்னாடி. இந்த ட்ரெய்லரில் 6.5 மீட்டர் லென்த் உள்ள ரயில்களை அடுக்கி வைக்கலாம். லேட்டஸ்ட்டாக வர யூனிமேட் கார்கள்லாம் 2 ட்ராக்குகளுக்கு உள்ள இடைவெளியை வந்து மிசர் பண்ணும். அப்படி இருந்தாலும் ஒரு கீமனை வச்சு 2 ட்ராக்குகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை வந்து மிசர் பண்ணுறாங்க. இது மேனுவல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ராக் ஜியோமெட்ரின்னு சொல்கிறாங்க. ஒரு கீமன் மிசர் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ 9th சீரியஸ் யூனிமேட் கார்களுக்கு யூனிமேட்னு பேர் கொடுக்கல. சீரியஸ் நம்பர் 09ன்னு போட்டுட்டு டைனகேட்னு பேர் கொடுக்குறாங்க. டைனமிக்கை குறிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. 9th சீரியஸ் யூனிமேட் கார்களில் இது வரைக்கும் பிளாசர் நிறுவனம் 3 வேரியண்ட்டுகளை அறிமுகப்படுத்தியிருக்கு. 9th சீரியஸ் 16, 2X, 3X இதுதான் அந்த 3 வேரியண்ட்டு. 9th சீரியஸில் எல்லாமே டச் ஸ்க்ரீன் ஒர்க்கு தான். இந்தியன் ரயில்வே கிட்ட 9th சீரியஸ் 3X டாம்பிங் மிஷின் இருக்குது. 2018 3X வந்து இந்தியன் ரயில்வே பயன்படுத்த ஆரம்பிச்சிச்சு. இதனுடைய விலை வந்து 27 கோடி ரூபா. இது ரொம்ப அட்வான்ஸ்டு டைப்பு பேக்கிங் மிஷின். 8th சீரியஸ் யூனிமேட் கார்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு 12 பேர் தேவை லேபர்ஸு. ஆனால் இதுக்கு 2 லேபர்ஸ் இருந்தால் போதும். 9th சீரியஸ் 3X பேக்கிங் மிஷினில் ஆப்ரேட்டர் கேபினில் வந்து விஷுவல்ஸ் வந்து 3Dயில் தெரியும். யூனிமேட் கார்கள் வேலை முடிச்சுட்டு நைட்டு ஸ்டேபிள் பண்ணுறபோது அந்த ட்ராக்கில் வேறு எந்த ட்ரெயினிங்கோ இன்ஜினோ வேறு எதையோ இடம் இருக்குன்னு வாங்கி நிறுத்தக்கூடாது. பேக்கிங் மிஷின்ஸ் வந்து லெவல் ட்ராக்கில் எப்படி ஒர்க் பண்ணுறது, பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்கில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற இந்த கிராஃபிக்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இது லெவல் ட்ராக் ஒர்க்கிங்கு. யூனிமேட் கார்கள் செல்ஃப் ப்ரொஃபைல்டு வெஹிக்கிள், தானாக இயங்கக்கூடியது. இப்போ டீசலில் இயங்கிட்டு இருக்க யூனிமேட் கார்களில் மின்சாரத்தில் இயக்கிறத பற்றி இன்னும் பிளாசர் நிறுவனம் எந்த ஆராய்ச்சிகளையும் துவக்கலை. யூனிமேட் கார்கள் தான் பேக் போன் ஆஃப் இந்தியன் ட்ராக் மெயின்டெனன்ஸ். இந்தியன் ரயில்வே பொத்தி பாதுகாக்கிற ஒரு ரோலிங் ஸ்டாக் எதுன்னா யூனிமேட் கார்கள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.